லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். இன்றைய தலைமுறையினரிடம் அரசியல் விழிப்புணர்வு இருக்கிறதா என்ற கேள்விக்கு மதுரை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வரணும்னா இந்த இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கணும். படிச்சிருக்காங்களே ஒழிச்சு அந்த அரசியல்னால் என்னென்னதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம நாட்டுக்கு என்ன தேவை, நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்றத சும்மா படிக்க பைக்கில் சல்லு புல்லுன்னு போக இப்படி இது ஒன்று இந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் படித்தவங்க கட்டாயம் அரசியலுக்கு வரணும். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் பெரும்பாலும் அரசியல்னால் என்ன, இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டோட கலைச்சூழல் என்ன அப்படின்றது பெரும்பாலும் இருக்கிற இளைஞர்களுக்கு தெளிவாக தெரியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு சரியான கொள்கை இல்லை. இன்னொன்று தமிழ்நாட்டோட கலைச்சூழல் இன்றைக்கி என்ன மாதிரி இருக்குது, இனி வர்ற நாட்களில் எந்த மாதிரிலாம் நம்ம அரசியலுக்கு பண்படணுன்ற ஒரு அடிப்படை சிந்தனையே இல்லை. ஏன் இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க பெரும்பாலும் தமிழ்நாட்டோட கொள்கை என்ன, தமிழ்நாட்டோட சித்தாந்தம் என்ன, இன்றைக்கி சாதி ரீதியாக எவ்வளவோ அடக்குமுறைகள் இருக்குது, இன்றைக்கி மத பிரச்சனைகள் எத்தனையோ தமிழ்நாட்டை எழுப்பப்படுது. ஆனால் இதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்காமல் ஒரு சினிமா கவர்ச்சி பின்னாடி போகிறதுன்றது ஏற்புடையதே இல்லை. இன்றைய இளைஞர்கள் அது கல்விக்கூடத்துலேருந்து ஆரம்பிக்குது. இளைஞர்ன்றது ஒரு 14 வயசுலேருந்து ஆரம்பிச்சிடும், டீனேஜ்லேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. முதல்ல கல்விக்கூடத்துலேயே படிக்கும்போதே போதைகள் இருக்குது. அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி போதையை உருவாக்குறாங்க. அந்த போதையற்ற சமுதாயம் இருக்கணும், பொதுநல சேவை இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒருத்தன் கீழே விழுந்தால் கூட தூக்கி விடாமல் கூட போகிற அளவுக்கு இருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பித்தாத்தேன். அதே மாதிரி நம்ம தெருக்களில் இப்போ குடிநீர் பிரச்சனை, சாக்கடை பிரச்சனை இப்படி இருக்க பொதுநல பூரா இளைஞர்களை செஞ்சாலே சமூக விழிப்புணர்வு வேணும் அவங்களுக்கு. அதுலேருந்தே அவங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வு வந்துடும். அந்த காலத்தில் இளைஞர்கள் எது ஒன்றுனாலும் உதவிகரமாக நிற்பாங்க. கிராமங்களில் எந்த ஒரு விஷயம்னாலும் நேரடியாக நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கி செல்லு உலகத்தில் பக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் செல்லை மட்டும்தான் பார்க்குறாங்க அந்த இளைஞர்கள். செல்லு 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 இளைஞர்கள் பெண்கள் எல்லாருமே ஆனால் படித்ததுக்கான அந்த படிப்பை பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. படித்தவங்க நிறையா படிக்கணும், படித்து நிறையா சமூக சேவைகள் பண்ணணும், நிறையா பேர்த்துக்கு உதவிகரமாக இருக்கணும். எல்லா அரசியலும் சரி திட்டங்களே அரசியல் விழிப்புணர்வு காரணமாகிடுது. புதுசாக ஒன்றும் அரசியல் எங்களுக்கு விழிப்புணர்வு செய்ய தேவையில்லை. ஆமாம், என்ன காரணம் அப்படின்னா அவங்க இயற்ற சட்டங்களே எங்களை போன்ற வயதான இளைஞருக்கும் இளமையான இளைஞர் வழிகாட்டியாக இருக்குது. எந்த ஒரு கட்சிகளுமே அரசியலுக்காக மக்களை விழிப்புணர்வாக மெம்பர்ஸ் தான் சேர்க்குறாங்க. ஆனால் அரசியலுக்குள்ளே எல்லா இளைஞர்களையும் கொண்டு வரணும் அப்படின்றது எந்த ஒரு ரூலிங் பார்ட்டியும் சரி, எதிர்கட்சியும் சரி, அவங்க ஆளுங்கட்சியும் சரி, அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட கட்டமைப்பு மூலியமாக அவங்களோட கட்சியை மேம்படுத்திக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க செயல்படுறாங்க. இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த உலகமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி இணையதளங்கள், குறிப்பாக செல்லு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் அரசியல் விழிப்புணர்வுன்ற அடிப்படையில் அவங்களே அவங்க தெளிவு பெற முடியுன்றதை நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல்வேறு இளைஞர்கள் இந்த சமூகத்துக்காக, இந்த நாட்டுக்காக போராட்டியிருக்காங்க. தனி உடைமை, கலாச்சாரம் இதெல்லாம் என்ன பண்ணுது, இந்த முதலாளித்துவ சிந்தனையை ஊட்டி நீ நல்லா இருந்தால் போதும், நீ உன்னை பாதுகாத்துக்க, நீ என்ஜாய்மெண்ட்டாக வாழ்ந்துக்க அப்படின்ற அடிப்படையை புகுத்துறதுன்னு அடிப்படையில் இளைஞர்கள் தன்னை இந்த மாதிரி குறைச்சிக்கிறாங்க. இளைஞர்களுடைய நிலைமையில பார்த்திங்கன்னா அரசியல் அப்படின்னா எல்லாமே அரசியல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற கட்சிகள் பின்னாடி ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கிறது, இப்படி போயிட்டுருக்குறாங்க. ஆனால் ஒரு சார்பு இளைஞர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது தமிழ்நாடு. இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க. குறைந்தபட்சம் டிகிரி முடித்தவங்க தான் எல்லார் வீட்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் பொருளீட்டுறதுக்கான கல்வி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்கே தவிர ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொருள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு எப்படி இருக்குது, அரசியல் கட்சிகள் எப்படி இயங்குறாங்க, ஒரு அரசியல்னால் எப்படி இருக்கணும், இங்கே எப்படி இந்த கட்சிகள் வந்துச்சு, எப்படி நமக்கு கல்வி வந்தது, இந்த மண்ணில் தான் பெரியார் வாழ்ந்துருக்கிறாரு, இந்த மண்ணில் தான் கட்டபொம்மன் வாழ்ந்துருக்கிறாரு, இந்த மண்ணில் தான் மருது சகோதரர் வாழ்ந்துருக்கிறாங்க. இப்படி ஒரு வரலாறை தேடி படிக்காத ஒரு இளைய சமூகம் தான் ஒரு சினிமா நடிகர் பின்னாடியோ ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தா அவங்க பின்னாடிலாம் போகக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கஞ்சா, மது, சாராயம் இதை ஒழிக்கணும். இதை குடிச்சிட்டு ரசிகர் பின்னாடி, நடிகர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒழிச்சிங்கன்னா அவங்க மண்டையில் மூளை நல்லா வேலை செஞ்சு க்ளீனாக வந்துடுவாங்க. இல்லைன்னா மோசமாக போகும்.
இளைய தலைமுறைகிட்ட வந்து அரசியல் கொண்டு வரணும்னா வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா பள்ளி கல்லூரியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா முன்னாடி வந்து கல்லூரி இதுகளெல்லாம் வந்து தேர்தல் அதில் தேர்ந்தெடுக்கிறது, அங்கேருந்தே அரசியல் கற்றுக்கிட்டு வருவாங்க முன்னாடி. இப்போ அதை வந்து அப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு வந்து அரசே வந்து அதை இது பண்ணிடுச்சு. தடை பண்ணனால அங்கேருந்தே வந்து ஒரு அவங்களோட அரசியல் வளர்ச்சியே இல்லாமல் போய் ஒரு மேம்போக்கான வெறும் எந்தவித திட்டமிடல் இல்லாமல் ஒரு கேளிக்கைக்கான விஷயங்களை வந்து அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி போய்கிட்டு இருக்காங்க.